அழகு தேவதையா வழக்கம் போல வந்திருக்காங்க நம்ம வழக்கறிஞர் த்ரிஷா. த்ரிஷா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரு அட்வொகேட்கே உள்ள அந்த அவங்களுக்கு ஏங்க அவங்க நடிச்ச படங்கள்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அவ்வளவு அழகா அழகு தேவதையா வந்துட்டு போறாங்க. சாண்டி மாஸ்டர் வந்து லியோ படத்துல பண்ணுவார் தெரியுமா? அதேதான் சாக்லேட் காபி அதே மாதிரி இதுலயும் வராரு. ஆனா வேற மாதிரி வராரு. அப்புறம் இன்னொரு என்ட்ரி வந்துட்டு நீ என்ன பாரதி ராஜாவாடா அப்படின்னு ஜன்ன கண்ணமான அந்த சாங் வரும் பார்த்தீங்களா? ஆயுத எழுத்து படத்துல அந்த ஓப்பனிங் அது ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போய் அவர் வாதாடும் போது எல்லா விஷயமே வந்துட்டு ஒரு பக்கம் சீரியஸா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு காமெடியாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் இப்படிலாம் கூட நடக்குமா ஒரு கோர்ட்ல, ஒரு அட்வொகேட் இப்படி நடந்துப்பாங்களா, ஒரு ஜட்ஜ் இப்படி நடந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் வாய்தா மேல வாய்தா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸும் சொல்றாங்க. இன்னொன்னு, இது கோர்ட்டு, இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் அந்த கோட்டைக்குள்ளுமே ஒரு காப்பாத்துற ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது ஓகே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த வழக்கறிஞர்களும் ஜட்ஜியும் தான் வந்துட்டு ஒரு கடவுள் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்குமே பிடிக்கும். அடுத்த அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.